அருமையான தேவ ஜனங்களே, இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு கொடுத்தபடினாலே தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். வாசிக்க வேண்டிய இந்த வேத பகுதியை தயவு செய்து கவனிங்கள். படிக்கலாங்களா? 18ஆம் சங்கீதம் 18 19வது வசனம். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் படிக்க சொல்றேன், கேளுங்க. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். எனக்கு முதலாம் வசனம் படிங்க. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும். போதும். இதுல நாம பார்க்கிறோம், என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையிலே அன்பு கூறுவேன் என்று யார் சொல்றது? பாருங்க, அவர் அனுபவத்துல எவ்வளவு அருமையா சொல்கிறார். என் பலனாகிய தேவனையே தனக்கு பலன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பலரை நாம் பார்க்கிறோம், அவருடைய புய பலத்தை சார்ந்து வாழ்வார். பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, இல்லையா? எனக்கு போலீஸ் லாக்காக ஆட்கள் இருக்கிறார்கள், ரவுடிகள் இருக்கிறார்கள், அதெல்லாம் சொல்வார்கள். அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் புய பலத்தை சார்ந்து வாழ்கிறவர்கள். அப்படியேப்பட்டவருடைய நிலைமை எல்லா நேரத்திலையும் ஏற்றதா இருக்கார். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவன் பயந்துதான் வாழணும். பணம் இருக்கிறது, இன்கம் டேக்ஸ் ரேட் வந்துடுவாங்களோ பயந்துதான் வாழணும். ஒரு உலகம் முழுவதும் ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவருக்கு லாபம் என்ன? அருமையானவர்களே, இதை பாருங்கள். ஆஸ்தியை சேர்க்கிறான், யாரை அதை வாரிக்கொள்வான்? அது பாருங்க, மனுஷன் ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான்? அதான் தெரியுது. நான் சொல்றேன், இன்கம் டேக்ஸ்காரன் வாரிக்கொள்வான். யார் வாரிக்கொள்வார்கள்? பெடிபடியா தூக்கிட்டு வீடு விடா தான் ஓடணும். அங்க வைக்கலாமா, இங்க வைக்கலாமா, அங்க வைக்கலாமா, கப்பல்ல வைக்கலாமா, கார்ல வைக்கலாமா, கண்டெய்னர்ல போட்டு லாரியில ஓட விட்டுட்டு இருக்கலாமா, இப்படிதான் ஓடணும். யார் வாரிக்கொள்வான்? இன்கம் டேக்ஸ்காரன் வாரிக்கொள்வான். அருமையான தேவஜனமே, நமக்கு பணங்களை எடுத்துக்கொண்டு ஓடி ஓடி தெரியக்கூடாது. எனக்கு ஒரு சிபிஎம்ல சீப் பாஸ் சொன்னான், ஜேக்கப் ரத்தன செஞ்சவன். இது தேவஜனங்களுடைய பணம் தான், இது தேவனுடைய பணம் தான். ஆனா அதை நாம் தலையில சுமக்கக்கூடாது. அதை நம் கால் மட்டத்துல வைக்கிறது. இது தேவனுடைய பங்கு, தேவனுடைய சுதந்திரம், தேவஜனங்கள் கொடுக்கிற பணம். அதனாலே அதை நாம் தலையில தூக்கிட்டு சுமக்க கூடாது. பக்கத்திலேயே பணம் வைக்கிறோம். கஷ்டப்பட்ட நம்ம ஊழியக்கார் வருவார்கள், அவருக்கு ஏதாவது நாம் கொடுக்கணுங்கிறதுக்காக எடுக்கிறதுக்கு வசதியா நம்ம பக்கத்துல பணம் வச்சிருக்கோம். உடனே அதை எடுத்து இதான் வச்சுங்க அப்படின்னு சில சிஸ்டர்ஸ் வருவாங்க, அதுல மூத்தவர் வருவாங்க. தினம் ஊழியக்கார் நம்ம பிரதர்ஸ் யாருன்னா வச்சா அந்த மாதிரி எனக்கு பணம் வேணும், யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல, யாரும் உங்களுக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால உங்க வீட்டுல பிரேயருக்காக வந்தேன். இப்படி இருக்கு, இது அரைகுறையா இருக்குது பில்டிங், என்ன செய்யறதுல ஜனங்க இவ்வளவுதான் கொடுக்க முடியும், அவங்க போட்டு தொண்டர் பண்ண முடியல, என்ன செய்யலாங்கிற ஆலோசனை. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு இந்த பணத்தை எடுத்து இதை வச்சுக்கோ, அவரை பாரு, இவரை பாரு சொன்னா அது பணம் பண்ற அந்த பில்டிங் முடிச்சிடுவாங்க. அப்ப என்னன்னா, பணம் என்பது எதுக்குன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக தான். பணத்தை நாம சுமப்பதற்கு கிடையாது. பணத்தை நாம சுமக்க கூடாது. இயேசு கிறிஸ்து பணத்தை சுமக்கல, யூதாஸ் கிட்ட கொடுத்துட்டார். அதான் அவன் புத்தி மாறி, நீ என்னையாண்டா நான் ஏண்டா அதை சுமக்கணும், நீயே சுமக்க. ஒரு இடத்துல போனா பசிக்குதையா, அப்பவும் மீன்களை நிறைய மீது போச்சு, என்ன செய்யலாம், போற வயது தின்னு சாப்பிட்டது போதாதுன்னு சொல்லி கூட கூட எடுத்து தோல்ல வச்சுட்டாரு. தோல்ல சுமந்திக்கையோ தலையில சுமந்திக்கோ கிளம்பு, அவன் தூக்கிட்டு வராங்க. எங்கெல்லாம் பசிக்குதோ அப்பவும் மீன் நீ சாப்பிட்டுட்டே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். இவர் தேவனுடைய வார்த்தையினால பிழைக்கிறவர். அப்பத்தினாலும் தண்ணீர்னாலும் இல்லை, தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பார். அவர் அப்பத்தினால மாத்திரம் விட தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்கிறவர். அவர் சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர். அதனால்தான் அவர் எதையும் சுமந்து கொள்ளல. மனிதனே, இந்தா யூதாஸ் பணத்தை நீ சுமந்துக்கோ, இந்தா ஆகாரத்தை நீயே சுமந்துக்கோ, நீ சாப்பிட்ற சாப்பாடு நீயே எடுத்துக்கோ, வச்சுக்கோ அப்படின்னு கூடையில கொடுத்தார். அவ பாருங்கள், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான்னா இன்கம் டேக்ஸ்காரன் வாரிக்கொள்வார். ஒரு போதகருக்கு நைட்ல தூக்கம் வராது. ஏன் தூக்கம்னா
பணம் நிறைய இருக்குது, மருமக கொண்டு போடுவாளோன்ற பயம், எதனா மகன் கொண்டு போடுவாரோ பயம், இல்ல மனைவியோடைய தம்பியை வச்சு கொள்வாங்களோன்ற ஒரு பயம், அப்படிலாம் இருக்கு. அப்போ நமக்கு பணம் என்பது மற்றொரு உதவி செய்வதற்காக எட்டிய தூரத்துல இருக்கும். கைக்கு எட்டிய தூரத்துல வைத்திருப்பார். பணத்தை அவர்கள் சுமக்க மாட்டார். இதுதான் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். எவ்வளவு பணத்தை தேவன் நமக்கு தந்தாலும் அது நாம் மற்றொரு கொடுப்பதற்காக கைக்கு எட்டிய தூரத்திலே நாம் வைத்தோம், அவர்களுக்கு உதவி செய்வதற்காக. ஆனா பணத்தை நம் தலையில நாம் சுமக்க கூடாது, அதை நம் தாழ்மாட்டில வைக்க வேண்டும். தேவ பணம் தேவ ஜனங்கள் கொடுக்கிற பணம் தான், ஆனால் அதை நாம் தலையில சுமக்க கூடாது. அது அதுக்கு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. அல்லேலூயா. இதே இந்த இடத்துல பாருங்க, அந்த முதலாவது வசனத்தை படித்து பாருங்க. சங்கீதத்துல என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அவரு தேவனை பலனாக்கி வாழ்ந்தார். அல்லேலூயா. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தேவனை மட்டுமே பலனாய் வைத்து வாழ்ந்தார். நீரே என் பலன், நீரே என் அரண், நீரே என் கோட்டை, நீரே என் நம்பிக்கை, நீரே என் துருகம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனை தனக்கு பலனாக்கி கொண்டு வாழ்கிற ஒரு தேவ மனுஷன் தான் தாவீது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், தேவனை பலனாக்கி வாழ்கிறோமா, தேவனை பலனாக தரித்து வாழ்கிறோமா, இல்லை பணங்களையோ பொருட்களையோ சொத்துக்களையோ இல்லையா உயர்தரமான மனுஷங்களையோ நாம் பலனாக்கி வாழக்கூடாது. ஒரு தேவன ஊழியக்காரன் இதெல்லாம் பலன் கிடையாதுங்க, ஆண்டவர் தான் பலன். ஒரு தேவனை தீர்க்கதரிசியானவருக்கு ஆண்டவர் தான் பலன். போதக ஊழியம் செய்கிற தேவன ஊழியக்காரருக்கு ஆண்டவர் தான் பலன். புரியுதுங்களா? அப்போ ஒரு சுவிசேஷனா ஊழியம் செய்யறாருன்னா தேவன் தான் பலன். ஒரு அப்போஸ்தலன் ஊழியம் செஞ்சா ஆண்டவர் தான் பலன். மேய்ப்பனா ஊழியம் செய்தா ஆண்டவர் தான் பலன். தேவனை நமக்கு பலனாக்கி கொண்டு நாம் வாழ்ந்தான், அதுவே சால சிறந்ததாகும். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் அவர் நேரடியாக பார்த்ததில்லை. நான் ஒரு சபையில இருந்து கொண்டிருக்கும் போது என் இடத்துல வந்தார். இங்க யாருன்னு கேட்டேன். அவர் சொன்னார், என் பேர் பாலா சிலாரி, ஐ எம் கிரைஸ்ட் என்று சொன்னார். நான் பாலா சிலாரி என் பேரு, நான் தான் கிறிஸ்து என்று சொன்னார். நான் பார்த்தேன், என்ன இப்படி சொல்றாங்களே, நான் வேற எதாவது கேள்விப்பட்டேன். உடனே நான் என்ன செய்தேன்னா, ஒரு தெரிஞ்ச ஊழியக்காரத்துல போய் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி தோட்டம் இருக்கா, அந்த ஆள் இப்படி சொன்னாரு. அவர் செத்து ரொம்ப நாள் ஆச்சு, வருஷங்கள் ஆயிட்டேன். அவர் எப்படிப்பா இப்படி இருப்பார், சரி வாங்க போவோம். என் பைக்ல வேகமா கூட்டிட்டு திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல போன. அங்க போனா அவன் ஆள் ஒரு ஸ்டில்லு வச்சு, இவரா பாருங்க, ஆமா இதே தான் அப்படின்னு. அவ பாருங்க, ஒரு நல்ல தேவ மனுஷன், பெரிய மிராக்கிள் மினிஸ்ட்ரி பண்ணினவர், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணங்களை அவர் ரொட்டேஷன் பண்ண மனுஷன் தான். ஆனா பரலோகத்து போகலையே. பரலோகத்து போலங்க தேவனை தனக்கு பலனாகவும் தேவனை தனக்கு புய பலமாகவும் மாற்றிக்கொள்ளாததுனாலே தனக்குள்ளே மேட்டிமை வந்தது. ஐ ஆம் எ கிரைஸ்ட் என்று சொன்னார் என்கிட்ட. நான் இன்னொரு வெளிநாட்டுக்கு போய் அவர் அப்படிதான் சொல்லி இருக்கிறாரு. ஐ ஆம் எ கிரைஸ்ட்னா கிறிஸ்துவுக்கு நிகரானவர்கள் நாமம் கிடையாது, அவர் வேறே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை நமக்கு தரித்து இருக்கிறார். ஆனா அவருக்கு ஒப்பானவர்கள் நாம கிடையாது. அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள். அவர் ஒப்பாக மாற்றப்பட முடியாத நம்மை நாமளே ஆயத்தப்படுத்த கடனாளிகளா இருக்கிறோம், கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். கிறிஸ்து இயேசு அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஒரு வசன ஞாபகம் வருது இப்போ, கிறிஸ்து இயேசு நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படி நாம் பிரயாசப்படுகிறோம். அதற்காக பவுல் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையமாய் எண்ணுகிறேன், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையமாய் எண்ணுகிறேன், எனக்கு தேவனே பலனானவர் என்று அதுல அந்த புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை பரிசுத்த பவுல் பலனாய் வைத்திருந்தார். புரிந்துகிறா? எல்லா சூழ்நிலையிலும் தேவன் பலனாய் வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து பிதாவை தனக்கு பலனாய் வைத்திருந்தார். அப்படியானால் தாவீது பழைய ஏற்பாட்டு காலத்துல சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கு தேவன் தான் பலன், அவரே எனக்கு ஆறுதலா இருக்கிறார் என்று சொல்கிறார். அதே வசந்த மறுபடியும் படிக்க கேட்போம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறு. தேவனிடத்துல நாம் அன்பு கூற வேண்டும். பலனாகிய கர்த்தர் என்று சொல்லிவிட்டார், பலனாகிய தேவன் என்று சொல்லலாம், பலனாகிய கடவுள் என்று சொல்லலாம். அல்லேலூயா. ஆனால் நான் உம்மிலே அன்பு கூறுவேன். இரண்டாவது வார்த்தை,
நான் உம்மிலே அன்பு கூறுவேன் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? அருமையானவர்களே, தேவனுடைய வழிகளை கை கொள்கிறவன், தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்கிறவன், அவர் கொடுக்கிறதான ஆலோசனைப்படி வாழ தன்னை அர்ப்பணிக்கிறவன் தான் அவனுக்கு பேர் என்ன? அவன் என்ன சொல்ல முடியும்? நான் உண்மையிலே அன்பு கூறுகிறேன். அன்பு கூறுகிறவன் என்ன சொல்றான்? நம்ம இடத்துல ஒருவர் அன்பு இருந்தா நாம் சொல்றதெல்லாம் செய்வோம். நமக்கு ஒருவர் பேர்ல அன்பு இருந்தா சரி அப்படின்னு சொல்லி அதை செய்வோம். இதே மாதிரிதான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று சொன்னால் அவர் பிரமாணங்களை கை கொள்ளுகிறவன் என்றுதான் அர்த்தம். அப்போ தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறவனையே தேவன் பார்ப்பார். யாரெல்லாம் தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் மீது அவர்களுடைய பெயர்களோ அவர்கள் சாயங்களோ தேவனுக்கு மறந்து போகவே செய்யார். அவர் அவரிடத்திலே அன்பு கூறுவார். ஆண்டவரே, உங்களுடைய வழியை விட்டு நான் விலகவில்லை, உங்களுடைய பிரமாணங்களை விட்டு விலகவில்லை, பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய பிரமாணங்களை போதியும். நான் இருக்கிற வீட்டில என்னுடைய பிரமாணங்களே எனக்கு கீதங்களா இருக்கட்டும், நான் உங்கள் பிரமாணங்களை கை கொள்வேன் என்று சொல்லி தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளத்தக்கதான விதத்திலே தன்னை அர்ப்பணித்து வாழ்கிறதா தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று அர்த்தம். அல்லேலூயா. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் தேவ பிரமாணங்களை கை கொள்கிறார்களோ அவர்கள் தான் தேவனிடத்திலே அன்பு கூறுகிற மனுஷன் என்று அர்த்தம். நான் தேவனத்தில் ரொம்ப நேசிப்பேங்க, தேவனத்தில் அன்பு கூறுவேன் பலர் சொல்வார்களே, அது என்னன்னா தேவனத்தில் அன்பு கூறுவேங்க, என்ன பண்ணீங்க? பயிர் படிக்க ஜெபம் பண்ணுங்க, இதாங்க அப்படிதான் இருக்கணும் அப்படி சொல்ல. அப்படி அல்ல, தேவனுடைய வழிகளை ஏற்க வேண்டும், தேவனுடைய பிரமாணங்களை ஏற்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். அவன் தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் அர்த்தம். வேத சட்டம் அதுதான். நம்ம இஷ்டத்துக்கு எதையும் போட்டு கூறுகிட்டு இருக்கக்கூடாது. வேத சட்டம் இதுதான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று சொன்னால் அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறவன் என்று அர்த்தம். அப்போ அவரே நம்ம என்ன செய்கிறார்? இன்னொரு வாக்கியத்துல படிக்கிறோம், அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். படிக்க அந்த வசனத்தை. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை படி சொல்ற விட்டு பாருங்க. ஹல்லேலூயா. அவர் விசாலமான இடத்திலே கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவிக்கிறார். அப்ப பாருங்க, தேவன் நம்மை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தி நம்மை தப்பிவிக்க வழி செய்கிறார். அல்லேலூயா. நான் கூட திருநெல்வேலியில இருந்தேன். என்னை ரொம்பவும் நெக்லெக்ட் பண்ணி இருக்கிறாங்க. என்னெல்லாம் ஜாதியை வச்சுதான் நிறைய பேசி இருக்கிறாங்க, துன்பப்படுத்தி இருக்கிறாங்க, என்னை அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க, என்னை திருடனெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு சபையில நான் ஜெபிக்கலாம் என்று போனேன். அவர் ஒரே மகன் சொன்னான், அவன் எதனா திருடிட்டு போயிட்டா என்ன செய்ய, ஏன் உள்ள விட்டீங்கன்னு கேட்டான். எனக்கு மன வேதனையாய், ஆண்டவரே, நான் ஜெபிக்கு ஏன் பரிசுத்தவான்களிடம் டிபிஎம்ல இருந்தேன், அங்கேயே நான் ₹1 காசு எடுத்து என் பெட்டிக்குள்ள போட்டதில்லை, என் பையிலையும் போட்டதில்லை, என் பாக்கெட்டையும் வச்சதில்லை, இப்படிப்பட்டு நான் ஜெபிக்கலாம் அந்த இடத்துல இப்படி கேவலமா பேசுகிறார்கள் என்று சொல்லி உடனே அந்த இடத்த விட்டு நான் வெளியில வந்துட்டேன். புரிதுங்களா? என்னை துன்புறுத்தினவர்கள், என் மேல அவாண்ட படையை போட்டவர்கள், என்னை இழிவுபடுத்தின பலர் திருநெல்வேலியில உண்டுங்க. அந்த நெருக்கமான இடங்களில் இருந்து தேவன் விசாலத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். அந்த விசாலம் தான் எனக்கென்று தேவன் கொடுத்த ஒரு பெயர். அப்போ தேவன் நம்மை கொண்டு ஒரு விசாலத்தில் இருத்தத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வார். அவர் நம்மை கொண்டு வந்து நம் கால்களை மான்களின் கால்களாக மாற்றி நம்மை கொண்டு வந்து எல்லா நெருக்கமான இடங்களில் இருந்தெல்லாம் நம்மை விலக்கி ரட்சித்து நம்மை கொண்டு ஒரு விசாலமான இடத்திலே நம்மை நிறுத்துவார். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு சகாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று அறிந்து தேவனை நான் நன்றி செலுத்துவனும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துவேன், நான் உண்மையில பிரியமா இருக்கிறேன், உங்களுக்கு அன்பு செலுத்துவேன், நீங்க என்னை விசாலத்துல கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை விசாலத்திலே கொண்டு வந்து விட்டிருக்கிறார். நெருக்கங்கள் எகிப்திலே அநேகம் இருந்தது, கொள்ளைக்காரர்கள் இருந்தார்கள். ஆமென். அப்படி இருந்த போதிலும் எல்லா நெருக்கங்களையும் நீக்கி போட்டு கொண்டு வந்து விசாலத்துல கொண்டு நிறுத்திட்டார். இங்கே விசாலம் இருக்கு, சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பே பெரிய விசாலம் இருக்கு. அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். ஏன் அங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார்? கடலை 2 முதல்ல திறந்திருக்கலாம்ல, ஏன் அப்படி சுத்தி போங்க தேவன் சொல்லி இருக்கலாம்ல, இல்லையா? அங்க எல்லாரும் மனுஷர் தான், நாம எல்லாம் புலம்போம், அங்க எல்லாம் பத்திக்க இடம் இல்லைன்னா இங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கேட்க தோணும்.
ஆனா தேவன் ஏன் கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்தின் முன்பாக நிறுத்தியிருக்கிறார் என்பதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 450 வருஷமா, எத்தனை வருஷமா? 430 வருஷமா, 430 வருஷம் அடிமைகளா இருந்தார். எகிப்தியர்கள் அவர்களை எவ்வளவு துன்பப்படுத்தியிருப்பார். புரியுதுங்களா? கட்டை இல்ல, வைக்கோல் கிடையாது, கல் வேணும்னு கேட்கலாம். சால் பெரிய பெரிய தானியங்களை வைக்கிற பெரிய பெரிய இதெல்லாம் கேட்கலாம். இதெல்லாம் தர முடியாது, நீ தான் செஞ்சுக்கோ, நீயே விறகு பிறக்கு, நீயே வைக்கல் எடுத்துக்கோ. அது எவ்வளவு பெரிய பாதை. அது இல்லாம அவர்களுக்கு ரொம்ப துன்புறுத்தல் எல்லாம் தந்தாங்க. ஆனா தேவன ஞாபகத்தில் வைத்திருந்தார். இவர்கள் எல்லாம் கொண்டு போய் சிவந்த சமுத்திரத்தை எதிரே நிப்பாட்டிட்டு அவர்களே வர வச்சுட்டார். அவன் எண்ணங்களை மாற்றி போட்டார். அவன் என்ன செஞ்சுட்டான்? எகிப்தின் ராஜா எல்லாரையும் கூட்டி கொண்டு வா போலாம், பின்னாடியே போய் அவனை சூறையாடி பிடிச்சு என்ன சொல்லிட்டு வராங்க, வெட்டுவோம், குத்துவோம், சூறையாடுவோம், பங்கிடுவோம் சொல்லி கொண்டு வந்தாங்க. இவர்களுக்கு பயம். ஐயோ, நம்ம மனுஷிகத்தை நாம் பயப்படதான் செய்யும், நாம மனுஷன் தானே. அப்ப என்ன செய்தார்? வான்னு வரவழைச்சிட்டு காற்றை தேவன் வச்சுட்டார். அப்ப அவங்க இவங்ககிட்ட நெருங்காத அளவுக்கு அங்கேயே தடைபட்டிருந்தாலும் குதிரைகள் வரவில்லை, காலாட்டு பறவையும் வரவில்லை. அப்படி பாருங்க, இவர்களுக்கு தேவன் அவர்களை சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரிக்க செய்தால் ஒரு பாதையை தேவன் காண்பித்தார். அந்த பாதையின் வழியாக அவர்கள் அக்கறைக்கு சென்று விட்டார்கள். உடனே இவர்கள் வாடா போலாம், அந்த காற்றை தேவன் அகற்றினார். உடனே வேகமா புறப்பட்டு போய் அவனை பிடிச்சல, இவன் கரையேறிட்டான், ஓடனா பிடிச்சிடலாம் சொல்லி ஓடனான். அவளைத்தான் நடு மத்தியில போய் மாட்டிக்கிட்டாங்க எல்லாரும். தண்ணீர் அப்படியே நிறந்து போயிட்டு அந்த பாதைகள்லாம் அடைபட்டு போகும். ரதங்களில் உருளைகள் கரண்டு போனது என்று இருக்கிறது. ரத ஓட்டிகள் செத்து போனார்கள், வீரர்கள் செத்து போனார்கள். போயா பிடிச்சுவாங்க அவங்களெல்லாம் அப்படியே அனுப்பிட்டு இவன் இங்கே நிக்கான். அப்பதான் சொல்றாங்க, எல்லாம் காலி ஆயிட்டாங்கயா, எல்லாரும் காலி ஆயிட்டாங்க. வந்தவனமா திரும்பி செல்கிறான். அவனுக்கு எந்த விதமான லாபகரமான ஒரு விஷயம் இல்லை. படைத்து வந்தவர்களை இழந்து போனான், கொண்டு வந்தவர்களை இழந்து போனான். அவன் ஒன்றுமில்லாதவனால் திரும்பி செல்கிறான். அல்லேலூயா. இதே மாதிரிதான் நம்மை தேவன் விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். நம் சத்துருக்களை தேவன் முறியடிப்பார். அவர்கள் நமக்கு முன்னிட்டு நினந்துண்ணி கொடுத்திருப்பார். வசனம் நினந்துண்ணி கொடுத்திருப்பார்கள். ஆனால் கொடுக்க விட்டு ஆண்டவர் அடித்தார். அஞ்ஞான தேவ மனிதனே, தேவனுடைய ஊழியக்காரரே, தேவ ஜனங்களே கவனியுங்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்க வேண்டிய நேரம் வரும். அப்பொழுது நம் சத்துருக்களை அழிக்க வேண்டிய நேரம் வரும். நீங்கள் பார்ப்பீர்கள், சத்துருக்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். தேவன் உங்களை கைவிட மாட்டார். விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். உன் அடிகளை அவர்களே உறுதிப்படுத்துவார். அவர் இடத்திலே நீங்கள் அன்பு கூறுங்கள், அவர் பிரமாணங்களை கை கொண்டு வாழுங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேற யாரையும் பார்க்காதீங்க. சிலருக்கு எந்த சப்போர்ட் இருக்கு, அந்த சப்போர்ட் இருக்கு, இந்த சப்போர்ட் இருக்கு. நான் திருநெல்வேலியில இருந்தேன், எல்லாமே ஜாதி சப்போர்ட்ல தான் ஊழியம் செய்வோம். இங்க வந்து எல்லாரும் ரொம்ப எல்லாருக்கும் நெருங்கி பழகிறமான்னு காட்டுறாங்க. ஆனா அங்க எல்லாமே ஜாதி, எல்லா ஜாதியும் நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க. ஒண்ணு அவங்க ஜாதி ஆட்டு ஒன்னா கூடிடுவாங்க. அவங்களுக்குள்ளதான் எல்லாமே இருக்கும். கொடுக்கல் வாங்கல், உதவி செய்கிறது எல்லாமே. எனக்கு உதவி செய்ய ஒருவர் வந்தார், ஏன் நீங்க இவருக்கு உதவி செய்யறீங்க அப்படின்னு அதை தடுத்து போட்டார். நான் ஒருவருக்கு உதவி செய்ய போனேன். நீங்க எதுக்கு பாச அவங்களுக்கு உதவி செய்றீங்க என்கிட்ட கேட்டார். அவ பாருங்க, நமக்கு உதவி செய்ய வரவனையும் உதவி செய்ய விடல, இன்னொருத்தருக்கு நாம் உதவி செய்ய கஷ்டத்துக்கு அதையும் நமக்கு செய்ய விடல. விடப்பட்ட கேடுகட்ட புத்தி உள்ளவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய இருக்கிறார். என் பேரை கெடுத்தார்கள், எனக்கு கிடைக்கிற நன்மைகளை கெடுத்து போட்டார்கள். ஜாதி வெறி பிடித்தவர்கள் என் ஜாதி பேசினார்கள், என் பிள்ளைகளை ஜாதி பேசியிருக்கிறார்கள். ஒருத்தன் சொன்னா என் ஜாதியை வச்சு ரொம்ப கேவலமா பேசினான். பாருங்க, நீங்களாம் என்ன செய்வீங்க? திருநெல்வேலியில நீ நினைக்க பாளையங்கோட்டை எல்லாம் போனீங்கன்னா ஜாதி ஜாதியாக தான் இருப்பார்கள், ஜாதி ஜாதியாக பேசுவார்கள், அவரவர் ஜாதியின் பேச்சுகளை பேசுவார்கள். அதனாலதான் அவர்களுக்குள்ள அப்படி பேசுகிறவர்கள் அவர்களுக்குள்ள என்ன இருக்கிறது என்று பாருங்க. கேடு கட்ட புத்தி, மற்றவர்கள் தீமை செய்யணும், மற்றவர்கள் போய் கெடுத்து பேசணும். இப்ப என்னை குறித்து எல்லாத்துலையும் கெடுத்து பேசினா அதை பத்தி நான் கவலைப்படுறதே இல்லை. ஒரு வார்த்தை இருக்கிறது, மனிதனை நம்புவதை பார்க்கிறோம் தேவன் பேரிலே பற்றுதலா இருப்பது நல்லது. எந்த மனுஷரை நம்பி வாழக்கூடாது. இன்னொன்று, என்னை கீழ்ப்படுத்த, என்னை அவர்களுக்கு பணிய வைக்க பிரயாசப்பட்டார்கள். ஆனா அவர்களை நான் என் செருப்பு கீழே வைத்திருக்கேன் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால்
நான் வளர்ந்த இடம் அப்படியேப்பட்டது, வாழ்நாளெல்லாம் மறக்க முடியாது. அதை நான் என் பிள்ளைகளுக்கும் அதை நான் சொல்லிக் கொடுத்தேன். சிபிஎம்ல ஊழியர் செய்ததுனால 3 வயதுல நான் சிபிஎம் போனேன், இடையில போனேங்க. 3 வயதுல தேவன் என்னை கொண்டு போனார். புரியுதுங்களா? அப்ப தேவன் என்னை சந்தித்தார். அறியா சின்ன பிள்ளைதான். அவன் தேவன் நம்மை அவர் சாயை மனதில் வைத்தார். 17 வயதில தேவன் என்னை சந்தித்தார், என்னை அபிஷேகம் பண்ணினார், ஞானசாமி எடுத்து வைத்தார். அதுக்கப்புறம் டிபிஎம்ல போய் ஞானசாமி எடுத்து சொன்னாங்க. சரிவா முத்து முக்கிட்டேன். அருமையானவர்களே, தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் உலக தோற்றத்துக்கு முன்பு. எல்லா நெருக்கங்களின் மத்தியிலும் நம்மை தேவன் நஷ்டமடையாதபடி பாதுகாத்திருக்கிறார். எங்களை நாங்கள் ஆலயங்கோட்டையில எவ்வளவு துன்பப்பட்டோம் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் எங்களோட புத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த திருநெல்வேலி மாவட்ட புத்தி மாதிரிதான் இருக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் நாங்க ஏற்கிறது இல்லை. நாங்களும் ஜாதி பேசுவோம், வீட்டெல்லாம் ஜாதிகளை பத்தி பேசுவோம், பாஷைக்காரர்களை பத்தி பேசுவோம், ஜாதிகளுடைய சுபாவங்களை பத்தி நான் பேசுவோம். இவர் இந்த ஜாதி தான், இவர் இப்படிதான் இருப்பார், இவரை நம்பக்கூடாது, இவ்விடத்துல பழகுவது ஜாக்கிரதையா இருக்க வேணும். இதெல்லாம் ஒட்டு கேட்டுக்கொண்டு சொல்ற ஆட்களே இருக்காங்க, அதே எனக்கு தெரியும். அப்போ ஒட்டு கேட்டு கொண்டு வந்து கொடுக்கறான் பாத்தீங்களா, அதை கேட்கிற புத்தி உனக்கு இருக்க, உனக்கு எவ்வளவு கேவலமான அதான் பார்க்கணும். என் இடத்துல இந்த பாசத்தை பத்தி என்கிட்ட ஒரு குறை சொல்றேன், அந்த பாசத்தை பத்தி என்கிட்ட குறை சொல்றேன். ஆனா நான் எழுத அப்படியே அனுப்பிச்சு விடுவேன். ஏன்னா அப்படின்னா பேசாதீங்க, என் பேரை கெடுப்போம். அப்பனா அப்படியா சரின்னு சொல்லி அனுப்பிச்சுங்க. அதாவது இன்னொரு போதகர் பெயரை, இன்னொரு ஜனங்களோட பெயரை என்னிடத்துல கெடுத்து பேசுகிறவன் என் பேரை அவர்களிடத்துல கெடுத்து பேச மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? எப்போ ஒட்டுக்கோட்டு பேசுறவங்க, ஒட்டுக்கேட்டு பேசுறாங்க, அதை நம்பக்கூடாது. பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம். அதை கேட்டுட்டு என் மேல கால் புணர்ச்சி உங்களுக்கு தேவையில்லை. தேவன் எது வேணும் ஆண்டவரத்துல கேளுங்க. ஆமேன். நான் விளக்கினா விலகி போனேன். அதிகம் அவங்களோட டீப்பாலாம் நான் யாருக்கிட்டையும் பழகிறேன். என்னை சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா என்னை சேர்க்க மாட்டாங்க அவங்க. அப்போ உன் ஆத்மாவை ஆதரிக்கிறவரோட தேவன் இருக்கிறார் என்ற வசனம் இருக்கிறது. உன் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோட தேவன் இருக்கிறார். என்னை பொறுத்தல அதுதான். என் ஆத்மாவை நான் தேவ பிரமாணங்களை முழுமையாக கை கொள்கிறேன். நான் உண்மையா சொல்றேன், நான் பொம்பளை பொறுக்கி கிடையாது. என் மனைவி எல்லாம் எந்த பெண்ணிடத்துல தப்பா பேசினதும் இல்லை, தப்பா பழகினதுமே, தப்பா நடந்ததும் இல்லை. 1. 2வது, யார் பணத்தையோ ஏமாற்றியோ பொய் சொல்லியோ 1 ரூபாய் காசு இதுவெல்லாம் வாங்கினதில்லை. நம்பர் 2. 3வதாக பிறனுக்குள்ள யாதொன்றையும் நான் இச்சிக்கவே மாட்டேன். பணங்களையோ உடைகளையோ நகைகளையோ எதையுமே நான் ஏமாற்றினதாகவோ பொய் சொல்லி வாங்கினதாகவோ இதுவெல்லாம் கிடையாது. ஆனால் தேவன் நமக்கு நன்மை செய்வார். புரிதுங்களா? நம்முடைய ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோட தேவன் இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை ஆதரியாதவர்களோட தேவன் இல்லை என்பதுதான் என்னுடைய நிச்சயம், என்னோட விசுவாசம். அப்ப நாம என்ன செய்யணும்னா அப்படியே பட்டவர்களை விட்டு விலகணும். அவங்க என் ஆத்மாவை ஆதரிக்கிறேன்னா அப்ப அந்த இடத்துல தேவன் இல்லை என்பதுதான் இந்த வாக்கியினுடைய அர்த்தம். அப்ப நாம் விலகி போகணும். என்ன தனக்கு கீழ்படுத்திக்கணும், அவங்களுக்கு என்ன பணிய வைக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு காலம் நடக்காது. நீ வேற, நான் வேற, ஏன் பரிசுத்தவான்கள் வேற. அவங்க சொல்லி கொடுத்து அவங்க வளர்த்த விதம் தான் எனக்கு, வேற ஒன்றும் கிடையாதுங்க. நீ எனக்கு கீழ்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு அது அவசியம் இல்லை. தேவன் நமக்கு போது, எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். அவனுக்கு தெரியும் ஊழியெல்லாம் ஒன்னும் செய்யல, ஆண்டவர் தான் முக்கியம். தேவனுடைய பிரமாணங்கள் தான் எனக்கு முக்கியம். எனக்கு என்று ஒரு உபதேசத்தை தேவன் தந்திருக்கிறார், ஒழுங்கை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஊழிய ஒழுங்கு இருக்குது, ஜீவித ஒழுங்கு இருக்குது. உங்களுக்கு தேவையான ஒழுங்கு உபதேசத்தை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள், பார்க்கலாம். அப்படி இல்லாமல் என்ன இடத்துல நெருக்கங்களை கொடுக்க விரும்பக்கூடாது. ஒன்று சொல்லுறேன், நம்மை குறித்து தவறான நியூஸை யார் பரப்புகிறார்களோ அவங்களெல்லாம் பேய்களுடைய பிள்ளைகள். மூதாதையர் சாபங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும், அவர் சுபாவங்களிலே சாபக்கேடுகள் இருக்கும். அவர்கள் போய் நம்மளை கெடுத்து பேசுவார்கள். நிறைய இருக்கு. ஒரு இடத்துல போயிட்டு உங்களை பத்தி அப்படி பேசிட்டான் என்கிட்டன்னு சொல்லிடலாம். புரியுங்களா? என் வீடியோ பாளையங்கோட்டை போயிருக்கு, ஒரு முக்கிய நாட்டுக்கு என் வீடியோ போயிருக்கு டவுன்லோட் பண்ணி. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்? அது ஒருவர் சொல்லியிருக்கிறார், இங்க அப்படிதான் இருக்கு என்று சொல்லியிருக்கிறார். அன்மையானவர்களே, தேவன் நமக்கு சகாயர். ஆண்டவன் நம்ம ஆத்மாவை ஆதரிக்கிறோடு பணம் இருக்குங்க, பொருட்கள் இருக்கு, அரசியல் செல்வாக்கு இருக்கு, சொத்து செல்வாக்கு இருக்கு. இவைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. இவைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் தேவனுடைய ஊழியக்காரன் கிடையாதுங்க. யார் எதை குறித்து மேன்மை பாராட்டி இருக்கான்? சீசர்கள் மேன்மை பாராட்டினாங்களா? தேவனை தீர்க்கதரிசிய பழைய பாட்டு காலத்துல மேன்மை பாராட்டினார்களா?
ஆண்டவர் தான் மேன்மை பாராட்டினார். அல்லேலூயா. பவுலுக்கு சொத்து இருந்ததுங்க. அவர் ஒரு நாள் சொத்தை குறித்து மேன்மையை பாராட்டினாரா எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா நீங்க சொல்லுங்க. எல்லாவற்றையும் நஷ்டம் என்னும் குப்பையமா எண்ணுகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டார். புரியுதுங்களா? இன்னொரு இடத்துல அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனாலும் அவைகள் எனக்கு தகுதியா இராது. அதான் தேவனுடைய ஊழியக்காரர். உலகத்துல எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருந்தாலும் நமக்கு அது அவைகளை அனுபவிக்க நமக்கு தகுதி இல்லை, நமக்கு அது தேவையில்லை. அதான் என்னோட வாழ்க்கை. இவைகளெல்லாம் சேர்த்துதான் அவன் உபதேசத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. இவரெல்லாம் சேர்த்துதான் உபதேசத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. தேவனுடைய ஊழியக்காரனா எப்படி வாழ வேண்டும்? தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்க பண்ணுவார். நம்ம தூஷிக்கிறோம், தூஷிப்பான். தாவீது தேவனிடத்தில் மிகுதியா அன்பு கூர்ந்தார். தாவீது சவுல் தூஷிக்கலையா? சவுலோட குடும்பத்தார் தாவீதை தூஷிக்கலீங்களா? புரியுதுங்களா? தாவீது தேவனிடத்தில் அன்பு கூறினார், அதனால சவுல் கொல்ல வரலையா? அவரோட குடும்பத்தாரெல்லாம் தாவீதை தூஷிக்கத்தான் செஞ்சாங்க. மண்ணலி போட்டாங்க, கண்ணை தடிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனாலும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் அவர் பாதையை விசாலமான இடங்களிலே கொண்டு வந்து அவரை நிறுத்துகிறார். கண்மலையாய் கிறிஸ்து இயேசுவிலே அவர் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். தேவனுடைய பார்வையில அவர் இருதயம் வைத்துக்கொள்கிறார். அல்லேலூயா. அதனால நான் சொல்லுகிறேன், இவைகள் எல்லாம் பெரிய விஷயம் இல்லை. மனிதர்கள் எல்லாம் மாயைகள். அவர்கள் மாயையில் இருக்கிறார்கள். மேல் தோட்டத்து பார்த்தா வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை போன்றிருப்பார்கள். மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்டுத்தோலை போத்தவர்களே இப்போ பக்தியா போவாங்க. பக்தியா அவங்கதான் பெரிய பசிக்கம் நினைக்காதீங்க. அவங்க கேடு கட்ட புத்தி உள்ள ஃபுல்லா இருக்கு. ஒரு ஊழியக்காரனுடைய பேரை கெடுத்து, ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியத்தை கெடுத்து, ஒரு விசுவாசியுடைய பயத்தை கெடுத்து, வியாபாரத்தை கெடுத்து, இல்லையா, வருமானங்களை கெடுத்து வாழ்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய உண்டு. அவங்களெல்லாம் யாருன்னு சொன்னா ஆட்டுத்தோலை போத்த ஓநாய்கள். ஆட்டுத்தோலை போத்த ஓநாய்கள். ஒரு கவிஞர் சொல்கிறான், பணப்பெட்டியின் மீது கண் வையடா தாண்டவர் போன. அது நமக்கு பொருந்தாதுங்க. தேவனுடைய ஊழியக்காரங்க அது பொருந்தாது. உள்ளத்திலே பகை வையடா தாண்டவர் போனேன்னு அது நமக்கு உதவாது. உலக மனுஷர்களுக்கு உள்ளத்திலே பகை இருக்கணும், பணப்பெட்டியின் மேல கண் இருக்கணும்னா அது உலகத்தில் உள்ளது. நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம உள்ளத்துல பகை இருக்கக்கூடாது. நாம் தேவனை நேசிக்கிறேன். அல்லேலூயா. அவர் மறப்பதில்லை. நமக்கு நன்மை செய்தவர்களே தேவன் மறக்க மாட்டார். நமக்கு தீமை செய்தவர்களே ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அதெல்லாம் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. நம்மை கவனிக்கிற தேவன் நமக்கு தீமை செய்கிறவர்களையும் கவனிப்பார். நம்மை அழிக்க நினைக்கிறவர்கள் தேவன் அழிப்பார். நம் பொருட்களை அபகரித்தவர்கள் தேவன் ஒன்றுமில்லா பண்ணுவார். வேற வழியில வரும். உடனே நமக்கு வராது, வேற ரூபங்களில் அது வரும். புரியுதுங்களா? அதனால ஐயா நான் ஊழியம் செய்யறேன், என் வாகனத்தை ஓடிட்டு போறேன்னு கொண்டு வந்து தரேன்னு சொல்லி போனா திரும்பி வரல, யாரும் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. ஐயா நான் என்ன செய்யறது புரியல. அருமையான வண்டியை கொண்டு அக்காக்கா பிரிச்சு கொண்டு வித்துட்டான். அக்காக்கா கொண்டு போய் வித்துட்டான். அங்க விட்டுட்டு போனேன், வண்டியை காணும் அப்படியெல்லாம் சொல்லுகிறவர்கள் எனக்கு தெரியும். அப்போ நாம் எப்படி இருக்கோம்னா, நம்மை உடைமைகளை அபகரித்தவர்களை தேவன் ஞாபகத்தில் வைத்திருப்பார். ஒரு இல்லை இன்னொரு நாள் எங்கேயாவது சாவார். அதனால தேவனுடைய கிருபையிலே காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். தேவனுடைய இரக்கத்தை பெற்று வாழ வேண்டும். இன்னொன்று, தேவன் நம்முடைய ஊழியக்கார குடும்பங்களை சார்ந்து நாம் வாழக்கூடாது. ஊழியக்காரர் தன்னுடைய குடும்பத்தாரை சார்ந்து வாழவே கூடாது. ஏனென்றா தேவனுடைய ஊழியத்துக்கு அவன் வந்து விட்டான். தேவனுக்காக பிணைப்படும்படி வந்தாச்சு. தேவராஜ்யத்தை வேலை செய்ய முடியாது. தேவனுக்காக பிணைப்படும்படி, தேவராஜ்யத்துக்காக பிணைப்படும்படி வந்துட்டோம். இப்ப நாம் நம்மளோட குடும்பத்தை சார்ந்து வாழக்கூடாது. அவங்க கொடுக்க நல்லாவும் இருக்கும், சில மேக்சிமம் எல்லாமே துர ஆலோசனையா தான் இருக்கும். நம்மளுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு உதவி செய்ய விட மாட்டாங்க. அவங்க செய்யாதீங்க, இவங்களோட பேசாதீங்க, அவங்களோட பழகாதீங்க, இதெல்லாம் உலக மனுஷன். இந்த குடும்பத்தாருடைய ஆலோசனைகள் நமக்கு தேவையில்லை. தேவன் நம்மை வழி நடத்துவாரானால், தேவனுடைய ஆளுகை நமக்கு இருக்குமானால் நாம் தேவனுடைய ஆலோசனைப்படித்தான் ஊழியத்துல குடும்பத்தாரை சார்ந்து வாழவே கூடாது. குடும்பத்தின் சொத்து இருக்கு, முன்னோர்களின் சொத்து இருக்கையா, அது எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்தீங்கன்னா நீங்களாகவே இருப்பீர்கள். உங்களால தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத இருக்காது. உங்களால யாரும் மறுரூபப்படவும் மாட்டார். பணம் இருக்கும் பாக்கெட்ல, ஆனா ஒருவரையும் மறுரூபப்படுத்த முடியாது. ஏதோ சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் ஜனங்களை உங்களால் கைட் பண்ண முடியும். பசங்களாம் பண்ணிடலாம்,
ஆனா முடிவு என்னன்னா உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. வைத்தலாம் இப்படி ஜனங்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். என்னடா சொல்லி நல்ல சபையா பார்த்து போயிடுவாங்க, திரும்ப வரவே மாட்டாங்க. டிபிஎம் பாருங்க, ஊர் சுத்தி ஒரு பாசகிட்டியா போய் சுத்தி சுத்தி அடிச்சுட்டு கடைசியில சிபிஎம் போவாங்க. அங்க போய் செட்டில் ஆகும். நீ அவங்க வாங்கன்னு பிடுங்க பாத்தீங்கன்னா உங்களால முடியாத விஷயம். குதிரை கொம்புதான். அங்க போய் விசேஷ அபிஷேகத்தை பெற்றுவாங்க, தேவன் அங்கேயே வச்சிருவார். அப்ப உங்களோட குறைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். விசுவாசம் கிடைச்சு அங்கங்க சுத்தி எங்கன்னா போய் சேர்ந்துடும். அதனால்தான் சொல்லுகிறேன், தேவனை சார்ந்து வாழுங்கள், தேவனிடத்தில் பாதங்களை உறுதிப்படுத்துங்கள், திட்டங்களை ஆண்டவரிடத்தில் வையுங்கள், குடும்பத்தை சாராதீர்கள், சுய புத்தியை சாராதீர்கள், ஆண்டவரை சார்ந்து வாழுங்கள். தாவீது தேவனை சார்ந்து வாழுகிறார், தேவனுக்கு பயந்து வாழ்கிறார். அருமையான தேவ ஜனமே, இப்படிதான் நீங்கள் வாழுங்கள். நாம் தேவ ஜனங்களா இருக்கோம், தேவன் ஊழியக்காரர்களா. இந்த பூமியில நாம மற்ற மனுஷங்களை போல கிடையாது. அவன் அவர்களை நடத்துதலை வாங்கி நாம் பழக வேண்டும். யார் இடத்துல எப்படி பழகணும் அப்படித்தான் பழகணும். பல ஜாதிகளுக்குள்ளே சாப புத்திகள் நிறைய இருக்கு. திருநெல்வேலி பாருங்க, ஒரு ஜாதி இன்னொரு ஜாதி இடத்துல கலவார் ஆர்மாண்டி பேசுவான். ஆனா அவங்க திட்டங்களை போடுவான், குஷி குஷின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் நேரடியா பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. 20 வருஷத்துக்கு மேல 89 நான் அந்த மாவட்டங்களுக்கு தேவன் எனக்கு கொண்டு போய்விட்டார். எத்தனை ஆட்கள் ஜாதி ஜாதியா எனக்கு பேச முடியும், அவங்க சுபாவங்கள் எப்படி இருக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தைக்குள்ள தேவனுக்குள்ளே இருக்கும். நம்ம வீட்டுல 1000 பேசுவாங்க, உங்க வீட்டுல நீங்க பேச மாட்டீங்களா? ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொரு குடும்பங்களை பற்றியும் மனுஷங்களை பற்றியும் பேசாம இருக்க மாட்டார்கள். எல்லா இடத்திலும் பேசுவார்கள். பிள்ளைகள் இடத்துல சொல்லி கொடுப்பார்கள், இவ்விடத்துல இப்படிதான் பேசணும், இவ்விடத்துல இப்படிதான் பழகணும், இவங்களை சேர்க்கக்கூடாது, இவங்களோட போகக்கூடாது, அப்படி எல்லாம் பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை கொண்டு நானும் எங்க வீட்டுல பல ஜாதிகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், நாங்க பாஷைக்காரர்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கிறது தான். இது யாரும் ஒட்டு கேட்டு வந்து சொன்னா அவர்களை நீங்க தான் செயற்பாடு அடிக்கணும். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் எப்பவும் பல இடத்துல வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால நமக்கு நான் யாருன்னா எந்த ஊழியக்கார பத்தி எனக்கு குறை சொன்னா ஏத்துக்கவே மாட்டேன். ஆகியா சரி சரி அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஏன்னா இது ஒரு தூஷணம் பேசுகிற ஆகும், இது பொல்லாதாக. அவன் 10 ரூபா கொடுக்கலங்கிறதுக்கு என்கிட்ட பேசுவான், நான் 10 ரூபா கொடுக்கலன்ற இன்னொரு இடத்துல என்னை பத்தி குறைச்சி பேசுவாங்க. இப்படியாப்பட்டவர்கள் வேசிக்கலம் செய்கிற பெண்கள் நிறைய இருக்கிறார்கள், வேசிக்கலர்கள் ஆண்கள் நிறைய இருக்கிறார்கள். நம்முடைய அடிகளை தேவனிடத்தில் உறுதிப்படுத்துங்கள், தேவன வார்த்தைகளிலே உறுதிப்படுத்துங்கள். தேவன் நம்மை அழைத்தார், நாம் தேவனை சேவிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக பூர்ண சமாதானத்தோடு நம்மை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்க சொல்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து, தேவன் நம்மை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. நாம் நெருக்கங்கள் இருக்கிறது, வியாபாரத்திலே நெருக்கம், வருமானங்கள் இல்லை. அந்த வியாபாரி என்னை வாழ விட மாட்டேங்கிறான், என் வியாபாரத்தை கெடுத்து போட்டுட்டான், அவன் வியாபாரம் கெடுது, எல்லாம் சேர்த்து வச்சு அழித்து போயிடுவான் எவனும். புரியுதுங்களா? நம்ம வியாபாரங்களை கெடுக்கிறவங்க இருக்கிறான், அவன் கடை வச்சா இவங்க வியாபாரம் கட்ட அவனுக்கு விலையை வரத்தி விட்டுடலாம். இதெல்லாம் நிறைய நடக்குது, நான் பார்த்திருக்கேன். அருமையானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு வழி செய்வார். நெருக்கங்கள் இருக்கிறதா? ஊழியத்திலே நெருக்கம் இருக்கிறதா? வசதி இல்லையா? ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். எனக்கு என்னங்க நெருக்கம் இல்லாமல் இருக்கு? ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மளை விசாலத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். அங்கே நமக்கு சத்துருக்கள் இருக்க மாட்டார்கள், சத்துருக்கள் தானாக உரியடிக்கப்படுவார்கள். எப்பொழுது நாம் குடும்பத்தாரை சார்ந்து வாழவே கூடாது. தேவன் ஊழியக்காரன், இப்ப என்னை பத்தி என் குடும்பத்தாருக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. எனக்குள்ள இந்த அழைப்பு என்னன்னு தெரியுமா? என் ஜீவிதத்தின் மேன்மை என்னன்னு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாதுங்க. அவங்க அறிவின்படி நான் ஒன்றும் இல்லாதவன், லூசு, பைத்தியக்காரன், புத்தி இல்லாதவன். அவங்க அறிகிற அறிவு அப்படிதான். ஆனால் தேவன் அறிகிற அறிவு நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தேவன ஊழியக்காரனுக்கு எத்தனை அறிவு இருக்கவனு தெரியுமா உங்களுக்கு? மனிதர்களை அறிகிற அறிவு வேணும். பாவியான மனுஷன் இருக்கிறான், ஐயோ உண்மை, ஐயோ நான் பாவின்னு சொல்லுவான். அறியணும். புத்திமான்களை அறிந்து கொள்கிற அறிவு இருக்கிறது, ஞானிகளை அறிந்து கொள்கிற அறிவு இருக்கிறது. புரியுதா? மனுஷன் பல விதமா இருப்பார்கள், அவளை அறிந்து கொள்கிற அறிவு இருக்கிறது. அவ தேவன் அறிகிற அறிவு நமக்கு இருந்தால்தான் இவைகளை எல்லாம் அறிய முடியும். அல்லேலூயா. அந்த மாதிரி பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்களை நாம் அறிந்து கொள்ளவும். எல்லா பெண்களிடத்திலே நான் பேசுகிறதே இல்லை, பேசவே மாட்டேன்.
எனக்கு நான் இங்க வந்திருக்கேன், எனக்குன்னா எல்லார்கிட்ட பழகி நண்பர்களாக்க வேணும்னு நான் விரும்பினேன். அப்படி கிடையாது. என் அழைப்பின்படி நான் ஊழியம் செய்கிறேன், அவ்வளவுதான். என்னோட அழைப்பின்படி நான் ஊழியம் செய்தால் எனக்கு போதும். என் அழைப்பின்படி எனக்கு ஒரு கிராஜுவேஷன் இருக்கிறது, அது நடத்தினால் போதும். புரியுதுங்களா? தேவன் நம்ம விசாரத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆண்டவர் பணம் இருக்கு, சபை இருக்கு, சொத்து இருக்கு, நீ பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும், ஆண்டவருடைய பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டும், நாம் தேவனை முன்னேற்றி வாழ வேண்டும். அவருடைய பாதையில் நடந்தால் போதும். அல்லேலூயா. தேவன் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரனே, உனக்கு நெருக்கங்கள் இருக்கலாம், எந்த விதங்களில் நெருக்கப்பட்டாலும் கவலைப்படாதே. உன்னை தேவன் விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். உன் பலன் குறுகி போனாலும் தேவன் உன்னை பலப்படுத்துகிறவர் உண்டு. தான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுவதற்கு கிறிஸ்து நானே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ ஜனங்களும் தேவனுடைய ஊழியக்காரர்களும் நாம் சொல்ல வேண்டியது நம்முடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக்கும் வரையிலும் நாம் போராட வேண்டும். இதுதான் ஈட்டியம்ல சொல்வார்கள். உள்ள பணினா ஃபர்ஸ்ட் எழுத்து உள்ள இருக்கு. என்ன மனிதனுக்கு கிறிஸ்தியேசுவிலே தேறினவனா இருக்கும்படிக்கு எல்லா ஞானத்தோட புத்தியோட உபதேசம் பண்ணுகிறோம். இதுதான் நமக்கு நம்முடைய அழைப்பு என்னையாவோ அது மாதிரி தான் நாம் ஊழியம் செய்ய முடியும். கிறிஸ்தியேசுவிலே தேறினவர்களாக மனிதர்கள் எட்டுவதற்கு ஒரு 5 விதமான ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, புத்தி இருக்கிறது. இது எப்படின்னு பலருக்கு தெரியுமா? நாங்க சொன்னால் அப்படியா, அது எங்களுக்கும் தெரியுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எடுத்து பேசுங்கப்பா. ஒரு மனிதனை பரலோகத்துக்கு அனுப்பணும், தேறினவனாக மாற்ற வேணும்னா 5 விதமான ஞானம், புத்தி, அறிவு இருக்கிறதுங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாம எதுக்கு ஊழியம் செய்யுங்க? தேவனை சார்ந்து வாழுங்கள், தேவ கிருபையை சார்ந்து வாழுங்கள். என் இடத்துல இப்படிதான் சொல்லி கொடுத்துட்டேன். போயிட்டு நான் தான் இருந்தாலும் சொல்லி கொடுத்தேன். ஒரு ஊழியக்காரர் சொல்லிட்டார், போய் வசனம் மாட்டிட்டார். அவருக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது போல சொல்லி ஒருத்தன் நொங்கி அனுப்பிட்டான். கடைசியில சொல்றாரு, அப்படி ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, அவர் சொன்னார், அதுதான் நீ அவன் சொன்னதை இருக்கியா இங்க வந்து பேசுற, உனக்கு ஏதோ உங்க தேவன் வெளிப்படுத்தினாரா? அப்படி இல்ல இந்த வாங்கிக்கோ, மூக்குல குத்துனா யாழ்தா வெளியே வந்துட்டு. அருமையான தேவஜனமே, தேவன் நமக்கு வெளிப்படுத்தினால் நாம் அதை பேசினால் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். ஆனா இன்னொருவனுக்கு வெளிப்படுத்தினது தனக்கு எனக்கு வெளிப்படுத்தினார் என்று நான் பேசுவானால் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கா? புரியுதுங்களா? அப்படிதான் ஒருத்தர் போயிட்டான். கர்த்தர் எனக்கு இப்படி சொன்னார், வெளிப்படுத்தினார். அங்க 2 இருக்கணும். உடனே ஐயோ அவன் ஒரு ஆள் சொன்னான், அவன் சொன்னது நீ எங்கேயா வந்து சொல்ற? அப்புறம் ஓடி வரான். நமக்கு தேவன் வெளிப்படுத்தினார், அதிலே உறுதியாக இருந்தால் போதும். எனக்கு உபதேசம் இன்னது என்று எனக்கு கொடுத்திருக்கிறார், அதான் என்னோட அளவுக்கோ. அதை வைத்துதான் ஊழியம் செய்யணும். சரி, நீங்க வாருங்க. சுவிசேஷிகள் சுவிசேஷ வேலையை மட்டும்தான் செய்ய முடியும். போதகன் போதக வேலையை மட்டும்தான் செய்ய முடியும். மேய்ப்பன் மேய்ப்பனுடைய வேலையை மட்டும்தான் செய்யவும். தீர்க்கதரிசி என்று அழைத்திருந்தாலும் அவர்கள் 80-70% தீர்க்கதரிசியின் வேலையை தான் செய்வார்கள். ஆனால் அப்போஸ்தலருடைய அழைப்பு பெற்றவன் எல்லா வேலைகளையும் செய்வான். சுவிசேஷ வேலை செய்வான், போதகம் பண்ணுவான், மேய்ப்பனா இருப்பான், தீர்க்கதரிசி வேலை செய்வான், அப்போஸ்தலர் வேலை தன்னுடைய வேலையை செய்யணும். இவங்களுக்கெல்லாம் அவரவர் வேலை செய்யதான் கிருபை. அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுக்கு இந்த 5 விதமான வேலைகளை செய்கிறது ஆண்டவருடைய இறக்கம். அல்லேலூயா. அதை பார்த்துக்கங்க. நான் எங்கேயுமே திணற மாட்டேங்க. டியூஷன் சொல்ல திணறது கிடையாது, பிரசங்கமான திணறது கிடையாது, ஜனங்களை வழி நடத்துவதற்கு கவுன்சிலிங் கொடுப்பது திணறது இல்லை. சபையை சரிப்படுத்தி தேவனுக்கும் அவர்களை இருபரவும் நேர்த்தி தேவனத்தில் ஏற்றுவதற்கு, தேவனத்தில் நெருங்குவதற்கு திணறியதே கிடையாது. ஊழியத்தை செய்ய திணறினதில்லை. தேவன் அழைத்தவர், அதுக்குரிய எல்லா கிருபைகளையும் ஞானங்களையும் தேவன் தருவார். புரியுதுங்களா? எனக்கு ஒன்றும் இல்லைதான், ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். வைத்துள்ளார். தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். எனக்கு ஒருத்தர் கைண்டி வேண்டா கொடுத்தாங்க. அவனுக்குள்ள 9 பேய் இருந்தது. தன்னை மகானாக்கணும்னு சொல்லிட்டு அவன் அட்வொகேட், BL முடிச்சிருக்கிறான், MPhil பண்ணி இருக்கிறான். அவன் போய் எப்படியாவது நன்னை குடினா, அதுக்கு என்ன பெரிய சாமைய, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, மகானாக மாற்ற வேணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு போய் நிர்வாணமா யாரும் செய்வோம். கடைசியில அவனுக்கு 9 பேய் உள்ள போய், இங்க இருந்து கர்நாடகா போனா அவங்க சொன்ன இப்போ இங்க வானாந்து கொடுத்தாங்க. கடைசியில
பாம்பே போனான். பாம்பேலயே அவன் ஏற்கல. அதுக்கப்புறம் இங்க போயிட்டு ஆந்திரா பக்கம் போனா ஒயின் ஷாப் பக்கத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க இருந்து யாரும் எதுக்கோ போனவங்க பார்த்துட்டு இது மாதிரி இவன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போன் பண்ணி அங்கிருந்து கார் எடுத்துட்டு போயிட்டு அவனை அழகா கூட்டி வச்சு முடியெல்லாம் வெட்டி அங்கேயும் கழுவி வேற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு அவனை கார்லயே கூட்டிட்டு வந்துட்டான். ஓடிட போறான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான்னா ஒரு ½ பாட்டில் வாங்கி ஃபுல்லா ஊட்டி விட்டான். மயக்கத்தை அப்படியே கிடந்தான். அப்படியே கொண்டு வந்து ஊர்ல கொண்டு வந்து விட்டாங்க. மனைவி கிட்ட பேச மாட்டான், பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேச மாட்டான். அந்த பிள்ளை இடத்துல 2 பிள்ளை, ஒரு பிள்ளை என் பிள்ளையோட படிச்ச பிள்ளை தான், புரியுதுங்களா? எல்லாரையும் விட்டுட்டான். மனைவியத்துல பேச மாட்டான். ஒரு சகோதரன் சொன்னார், பிள்ளைவார் அந்த எனக்கு ஒரு காசு தெரியும், நான் அவளை கூட்டிட்டு வரேன், அவள் தான் சரியான ஆள் இருக்கு. கொண்டு போய் அவங்க ஆபீஸ்ல உட்கார வச்சுட்டு 2.5 மணி நேரம் அவர்கிட்ட பேசினேன். ஜபம்லாம் பண்ணுவீங்க, எத்தனை மணிக்கு போய் ஜபம் பண்றது? எல்லாருக்கும் ஜபம் பண்ண முடியாது. 2.5 மணி நேரம் அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருந்த பாருங்க. கடைசியில அவன் சொன்னான், நீ இன்னார் தானே என்று சொல்லிவிட்டு அந்த ஆவியை பார்த்து, ஆம் நான் இன்னார் தான் என்று சொன்னான். 2 நிமிஷம் தான் ஜபம் பண்ண ஆண்டு திரும்பில அவன் மேல இருந்த பெரிய சர்க்கம் அவனை விட்டு வெளியே போயிடுச்சு. அவன் ஏற்றிக்கொண்டு எல்லா ஆவிகளும் தெய்வம் தெய்வ சக்தி என்று சொல்லப்பட்ட அந்த ஆவிகள் எல்லாம் வெளியே போயிடுச்சு. அற்புதமானவனே அவன் சரியாயிட்டான். உடனே அவன் வீட்டுக்கு போனா அவன் மனைவி என் காலில் விழுந்து. கடைசி என்ன நடந்ததுன்னா, யாரோ ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லி ஒரு மந்திரவாதி கிட்ட போய் வேற ஆவியை ஏற்றிட்டு வந்தோம். மறுபடியும் எண்ணத்துல பேசும்போது அப்படின்னு சொல்லிட்டான். எதுவுமே தொடமாட்டேன் நீ போன்னு சொல்லி நாசுவா தீய வாங்கி கையில விட்டாச்சு. வசதியானவங்க, அவங்க அப்பா டிப்டி கலெக்டர், சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு தம்பி லாயரா இருக்கிறா, இன்னொரு தம்பி வேலைக்கு ஒர்க் பண்றாரு பாம்பேல. நல்ல வசதி இருக்கு அவங்களுக்கு. ஆனாலும் பாருங்க, விதமான கிரிகளில போய் ஜனங்கள் மாட்டிக்கொள்கிறார். யாரையும் தன்னை தெய்வமா மாற்றிக்கொள்ள கூடாதுங்க. அதனால அவன் கிடைச்சதெல்லாம் பைத்தியம் தான். அதனால தேவன் நமக்கு உதவி செய்வார், தேவன் நமக்கு சகாயம் செய்வார். ஏன் இதை சொல்லுகிறேன்? இதுக்கு அதுக்கு சம்பந்தம் என்னங்க? நாம் தேவனை சார்ந்து வாழ வேண்டும், தேவனுடைய கிருபைகளை சார்ந்து வாழ வேண்டும், தேவனுடைய வழியிலே நிற்க வேண்டும். ஒரு மனிதனை தேவன் இழுத்துக் கொள்ள கிருபை தருவார். அவர்கள் எல்லாம் விடுவித்து வாழ வச்சிருக்கிறான். நான் எங்க இருக்க பைத்தியக்காரெல்லாம் எங்கிட்ட கூட்டிட்டு வந்துருவான். ஒரு பீகார்ல இருந்து வந்து அடிபட்டு துணி கட்டியிருக்கான். உள்ள அவன் சொந்தக்காரன் டாக்டர் இருந்தார். இப்ப இருக்கான தெரியல. அந்த டாக்டர்கிட்ட அவனை கூட்டிட்டு போவான். என்னடா இவனை கூப்பிட்டு வந்திருக்கிற? ஜெபம் பண்ணாரு பாஸ்க்கு, எனக்கு சுகமான மாதிரி இவனுக்கு சுகமாயிடுச்சு பையனுக்கு. அவன் ஏதோ ஒரு பாஷையில பேசுறான், என்னன்னு பாருங்க. பார்த்தா அவன் பீகார்கார். இவன் நல்லா பேசிட்டு என்ன செஞ்சாருன்னா, போயிட்டு அந்த இந்த வாட்டர் என்ன புதுசு சலைன் வாட்டர் வாங்கிட்டு போய் 2-3 டப்பா வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்து அந்த நல்லா பாத்துக்கிட்டே என்ன செஞ்சாருன்னா, அந்த வேலை போடப்பட்ட துணியை தப்புன்னு எடுத்துட்டா இருப்பாங்க. உச்சியில 100கணக்கான புழுக்கள் இருக்கிறது எல்லாம் புழுங்க. நான் என் கண்ணால பார்த்தேன், புழு நிறைய. உடனே தண்ணீரெல்லாம் ஊத்தி, அவனுக்கு பாஷை தெரியாது, அவன் புரிந்து கொண்டான். அவங்க ஏதோ இவங்க நன்மை செய்யறாங்க நமக்கு சொல்லி வாசல் ஊற்றின அவ்வளவு பொங்கி அப்படியே வெளியில வந்துட்டு, கடைசியில அவர் கொரடா வச்சிருந்தா அதை பஞ்செல்லாம் சுத்தி எல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி, அதுக்கப்புறம் அவனை கொண்டு ஆத்துல மருந்து குளிக்க வச்சு, அதுக்கு கொண்டு நான் உதவக்காரங்களை கொண்டு சேர்த்தேன் 2 பேர். அருமையானவர்களே, இப்படி பைத்தியக்காரர்களே சுகப்படுத்த கிருபை கொடுத்திருக்கிறார். கைகளால் இப்பவும் அதைதான் செய்கிறேன். எந்த பைத்தியக்காரனை பார்த்தா விடமாது. அதுக்கு உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சா கொண்டு விட்டுறாதீங்க. பேய்கள் சிலரை பைத்தியம் முடிக்க வச்சிருக்கீங்களா? பேய்கள் சிலரை பைத்தியம் முடிக்க வச்சிருக்கோம். அந்த பேய்களை தான் நீங்க மாட்டினீங்க, நீங்க சுட்ட கஞ்சி தான். ஆனா தேவனிடத்துல நாம் சார்ந்து வாழ தேவன் உதவிச்சார். நாம் தேவனை பார்த்து வாழ்வோம். தேவன் நமக்கு அன்பா இருக்கிறார், அவர் மேல நாம் அன்பு செலுத்துவோம், பிரமாணங்களை கை கொள்வோம். மனிதனை சார்ந்து வாழாதீங்க. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தான் மேன்மை பாராட்டணும். ஊழியக்காரனா தேவனை குறித்து மேன்மை பாராட்டணும். ஒழிய எனக்கு இந்த சொத்து இருக்கு, அந்த சொத்து இருக்கு, அவங்க தெரியும், இவங்க தெரியும், நான் அத்தை பண்ணிடுறேன், நான் இத்த பண்ணிடுறேன்னா உன் ஆவி பாதாளத்தை இறங்கும். அப்பதான் தெரியும். புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழிக்கப்பட்டிருக்கீங்க. புண்ணியம் செய்யணுங்க, யாருக்கு தீமை செய்யக்கூடாது. நினைக்கிறீங்களா? தீமை செஞ்சுட்டு யாருக்கு தெரியாதுன்னு? இப்ப தெரியாது, அவன் சந்ததிக்குள்ள அது வரும்போது தான் தெரியும். புரிஞ்சுங்களா? என்னை சின்ன பையன போவேனா, என்னை இழிவுபடுத்தி அனுப்பினவர்கள் எனக்கு தெரியும். எங்க வீட்டுக்கு வருது, எனக்கு அவமானமா இருக்கு, கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்குன்னு அடிச்சு அனுப்புவார். கடைசி அந்த குடும்பம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி நாசமா இருக்கு. கிருபை நம்ம திருப்போம். தேவன் நம்மை கைவிட மாட்டா. நம்ம
நம்ம இழிவுபடுத்தினவர்களை கர்த்தர் இழிவுபடுத்துவார். நம்ம புறம்பாக்கினவர்களை தேவன் புறம்பாக்குவார். நம்மை தள்ளினவர்களை தேவன் தள்ளுவார். நம்ம வஞ்சித்தவர்களை தேவன் வஞ்சிப்பார். நம்ம மோசம் போக்கினவர்களை தேவன் மோசம் போக்குவார். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரரே, ஊழியத்தை யாராலும் கெடுத்தார்களா, உன் பேரை கெடுத்து உன் இருக்கிற ஜனங்களை யாராலும் கொண்டு போறாங்களா, அவங்க ஒரு நாளும் அந்த ஆட்களை பரலோகத்துக்கு அனுப்பவே முடியாது. அவங்ககிட்ட பணம் இருக்கலாம், உங்களை பத்தி தவறா பேசி அவங்ககிட்ட பணத்தை வாங்கி சாப்பிடலாம். ஆனா அவங்கள ஒரு நாளும் அவங்களால மறுபடுத்தவே முடியாது. இது போல நிறைய கேடு கட்டவர்கள் நிறைய இருக்கிறார்கள். நமக்கு தேவை தேவன், நமக்கு தேவை ஆண்டவர். நாம் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை விசாலத்திலே கொண்டு நிறுத்த வேண்டிய ஒரு நேரம் வரும். இப்ப சின்ன ஊழியம் தான் இருக்கும், குறைந்த வருமானம் இருக்கலாம். அருமையானவர்களே, ஊழியத்தை குறித்து உண்மை குறித்து பலர் பல விதமா பேசலாம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உன் அழைத்த தேவனை பற்றி கொள்ளுங்கள். அதெல்லாம் அப்படிதான். எந்த மனிதனையும் சார்ந்து வாழ விரும்ப மாட்டேன். ஆண்டவரை பார்ப்பேன். ஆண்டவர் தான் என்ன அழைத்தார் ஊழியம். யாரை நம்பி வந்து ஒரு கவிஞன் சொல்லுகிறான், யாரை நம்பி யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என்ற கதை தான். ஆண்டவர் சொல்ற, நீயும் போக மனதா இருந்தா போ. அருமையானவர்களே, தேவனை நம்பி நாம் வந்தோம், தேவன் நம்மை இழுத்து கொண்டார். அது போலதான் நம்ம ஆத்மாவை ஆதரிக்கிறவரோடே தேவன் இருப்பார். ஆதரியாதவனோடு தேவன் இல்லை என்பதை நீங்க உறுதிப்படுத்திக்கணும். புரியுதுங்களா? அப்ப நமக்கு தேவை, நமக்கு மற்றவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய நமக்கு யோகியதை இருந்தால் நான் அவனுக்கு உதவி செய்யணும். புரியுதுங்களா? அவன் கல்லனா இருந்தா அவனுக்கு பாவம். அவன் தான் அவங்க ஏமாத்துட்டான். என்கிட்ட 1000 100 வாங்கினாருயா, என்கிட்ட ரொம்ப நடிச்சு வாங்கினாரு. வாங்கி என்ன பிரயோஜனம், சாப்பிடுவான். ஆனா அதுக்கு யாக்கினே அவனுக்கு வந்துடும். நாமளும் ஒருவனும் மோசம் போக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க தேவனுடைய செய்வார். பெண்களும் மோசம் போக்குவார்கள், ஆண்களும் மோசம் போக்குவார்கள். நல்லவர்களை போல வருவார்கள், நல்லது போல பேசுவார்கள். அவங்க நோக்கம் என்ன? நம்ம கையில இருக்கிறத பிடுங்க வேணும், அவ்வளவுதான். என் ஊழியத்தை கேட்க நினைச்சா எனக்கு பெரிய ஊழியெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் யார்கிட்ட பழகுறது இல்லை. என் ஊழியம் என்னவோ அதை தான் செஞ்சுட்டு இருப்பேன். எங்க அப்போஸ்தலர் அழைத்து தந்திருக்கிறார். அப்ப ஏன் அதுக்குரிய ஊழியம் என்னவோ அதை தான் நான் செய்வேன். எனக்கு மற்றதெல்லாம் நான் விரும்ப மாட்டேன். அப்பதான் நான் பெற்றுக்கொண்டதிலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். நான் எதற்காக அழைக்கப்பட்டனோ அதை ஆசையாய் தொடர பிரயாசப்படுகிறேன். அதுவே எனக்கு பாக்கியம். அதுபோல நீங்கள் செய்யுங்க. கடவுள் நம்ம ஆசை, அவர்கிட்ட பெரிய சபை இருக்கு, நிறைய பணம் இருக்குயா, அவர் கார்லாம் போறாருன்னா கார்ல தான் போகணுமா? நான் கேட்கிறேன், உனக்கு கார் தான் வேணுமா? தேவனா ஆண்டவர் தருவா, நடந்து போ. நான்லாம் 15-20 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கேன், பசியோட நடந்து போயிருக்கேன். புரியுதா? திருவிழா இருக்குங்க, ஆனா நடந்து போறேன். இங்க இருக்கும்போது நான் பெரிய பாளையம் வரைக்கும் நடந்துதான் போனேன். கையில காசு இல்லை. அவங்க சபையில உள்ள போனா ஒரு இடத்துல பேசணும். அவங்க 27 வருஷத்துக்கு முன்பு போனேன். அன்பானவர்களே, அங்க இங்க இருந்து நடந்தா போனேன். சைக்கிள் கிடையாது, கையில காசு இல்லை, பசி ஒரு பக்கம், இப்படியே நடந்தே போனேன். பசி தாங்க முடியல. அங்க என்ன நடந்து தெரியுங்களா? போகும்போது கொஞ்சம் பொழிய கொடுத்தாங்க, சுண்டல். ஆனா அது போது ஸ்தோத்திரம் பண்ணி தூசிப்போ அப்படின்ற கதையா வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடும். அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க கிறிஸ்துவ போதக இப்படி வாங்கி சாப்பிடலாமா? பசிமா எனக்கு, இந்த நேரத்துல கடவுள் உங்களை எனக்காக தான் வச்சிருக்கிறாரு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நான் வாங்கி சாப்பிட்டு அவங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி அன்னைக்கு அவங்களுக்கு சுவிசேஷம் போய் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? உடனே என்கிட்ட ஒரு 2000 ரூபாய் காணிக்க கொடுத்தோம், வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உடனே ஜெபம் பண்ணிட்டு வாயில போட்டோம். அப்ப என் தேவைகள் அங்கே சந்திக்கப்பட்டு அங்க மீட்டிங்ல போய் பிரசங்கம் பண்ணி இதே தான் சொன்னேன். ஐயா எப்படி அப்படின்னா, இதான் உண்மை, ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சது காத்துல எனக்கு உதவி செய்யலாம். புரியுதுங்களா? அதனால தேவன் நம்ம நினைப்பார். நடந்தே போவோம். இங்க இருந்து பெரிய பாளையெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இங்க இருந்து ஒரு நன்மைக்காக எந்த ஊர் அது கல்பாக்க வரையில சைக்கிள்ல போயிருக்கேன். திருவான்மூர் போயிட்டு திருவான்மூர்ல இருந்து நான் கல்பாக்க வரையில சைக்கிள்ல தான் போயிருக்கேன். கையில காசு இல்லை. அங்க ஒரு ஊழியம், பஸ்ஸுக்கு காசு கிடையாது, சைக்கிளே போனேன். இங்க இருந்து கல்பாக்கத்துக்கு போனேன், மகாபலிபுரத்துல போனேன், அங்க ஊழியம் செய்தேன். மகாபலிபுரத்துல கல்பாக்கத்துக்கு போய் ஊழியம் செய்தேன். அன்பானவர்களே, இதெல்லாம் பார்க்க கூட எனக்கு வசதி கார் பங்களா தான் தேவன் தந்தா வாங்கிக்கலாம். நடந்து போனா நடந்துதான் போகணும். அதுக்கு வேண்டிய வழியில் அவங்க திறந்து தருவா. இதெல்லாம் ஊழியம் செஞ்சதுதான். 89வது வருஷம் இங்க இருந்து தூத்துக்குடி மாவட்டம் போயிட்டு எல்லா கடலோர பகுதியிலுமே ஊழியம் செய்திருக்கேன்.
அன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள் ஆசி சபை, சிஎஸ்ஐ இப்படிதான் இருந்தது. ஒரு பெண்டிகஸ்ட் சபைலாம் கிடையாது. எல்லா இடங்களும் ஊழியம் செய்து அடி வாங்கி ஊழியம் செய்து விரட்டி அடிப்பார்கள். அப்படிலாம் ஊழியம் செய்து கடவுளை கூடுதால கூட்டு பண மனப்பாடு பெய்யத்தாடு நாடார் ஓவி மீனவர் ஓவி இதெல்லாம் ஊழியம் செய்த இடம் இந்த லாய்ஸ்ல ஃபுல்லா. புரியுதா? கன்னியாகுமரி வரையிலும் அவருக்கு சில இடத்துல மண் திட்டு இருக்கும், சில இடத்துல தண்ணி இருக்கும், அறுத்து போவேன். அப்படிதான் தாண்டி பஸ்ல போவேன், வண்டியில கை போட்டு கூட்டிட்டு போவாங்க, கூலி விடுவாங்க. எல்லா இடங்களிலும் போய் ஊழியம் செய்யும். திருச்செந்தூர் கோயிலுக்கு முன்னே நான் டாக்ஸ் கொடுத்திருக்கேன். திருச்செந்தூர் கோயிலுக்கு முன்னே உள்ள போயிட்டு நான் டாக்ஸ் கொடுத்திருக்கேன். ஆண்டவரை நம்புங்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், எல்லாவற்றையும் வழிபடுகிறது போல ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வழிபடுங்கள், அவரும் தேவன் தான், நம்மை ரட்சிக்கிற உலகத்துக்கு வந்தால் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்க நின்று சத்தமா சொல்லி சொன்னேன். அவர்தான் உள்ள இருந்து ஒருத்தர் காது உரையில வந்து சொன்ன, அவர் சொல்லட்டும், அவர் ஒன்றும் செய்யாதீங்க. அவங்க அங்கிருந்து ஓசிட்டு வாழைப்பழத்தை கொடுத்து விட்டாரு. அவங்க கொடுத்து அந்த பழத்தை கொடுங்க. நான் அவங்க எதுவே 6 பழத்தை சாப்பி மீதை கையில் எடுத்துட்டு வந்தேன். அன்பானவர்களே, திருச்செந்தூர் கோவில் வாசலில நின்று ஊழியம் செய்திருக்கு. ஆண்டவர் அறிவித்து இருக்கிற அது எனக்கு கிடைச்ச பாக்கியம். யாருன்னா அது மாதிரி போனாங்கன்னா நல்லா கொண்டுவாங்க. ஆனால் தேவன் நமக்கு உதவி செய்வார். அங்கெல்லாம் பாடுபட்டு இருந்தாங்க வந்தேன். அங்கெல்லாம் ஊழியம் செய்து தான் வந்தேன். வந்து என் சர்ச்சில் வந்து நுழைஞ்சிக்குவேன். ஊழியம் செய்யுது யாருக்கும் தெரியாது. என் சிப்பாவெல்லாம் கிழிச்சு போட்டுருக்குறாங்க. அந்த கிழிஞ்ச சிப்பாவோட வீட்டுக்கு வருவேன். வந்து என் கேட்ட திறந்து நேரம் ரூம்ல போய் எல்லாத்தையும் கழிச்சு வச்சு குளிச்சு வேற ட்ரெஸ் போட்டு தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கேன். பசிதான் இருக்கும். அன்பான தேவ ஜனமே, என் ஊழியம் அந்த பகுதிகளெல்லாம் ஊழியெல்லாம் ஓடிட்டு தூத்துக்குடி மாவட்டத்துல போய் ஊழியம் செஞ்சது. அங்க என்ன இருக்கும், போர்ட்டஸ் பகுதியெல்லாம் ஊழியம் செஞ்சிருக்கு. அங்க ஒரு அண்ணா நகரா இருக்கு, இன்னொரு நகர் இருக்க அந்த மீனவர் பகுதியில உவரி இங்க இருக்கு. அங்க வந்து அது ஏதோ ஊர் சொல்லுவாங்க. அந்த பகுதியிலெல்லாம் போய் ஊழியம் செஞ்சிருக்கு. அங்க ஆர்சி சர்ச் இருக்கு. அது பகுதி உள்ள போய் ஊழியம் செஞ்சிருக்கு. புரியுதுங்களா? அங்க எல்லாம் பெரிய குளத்தை கடலோடு சேர்ந்து இருக்கும். அந்த கடலுக்கும் இந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு தீவு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் ஊழியம் செய்திருக்கு. அங்க ஒரு 100 வீடு இருக்கும், 150 வீடுக்குள்ளதான் இருப்பாங்க. அங்க போய் ஊழியம் செய்திருக்குது. எல்லாம் கிடைச்ச பாக்கியம். புரியுதவங்களுக்கு அப்படியெல்லாம் ஊழியம் செய்துதான் இந்த ஊர்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏதோ நான் ஊழியம் செய்யாம என் ஊழியம் நான் அதை செய்யும். எனக்கு அப்போ சொல்ல அழைப்பு போட ஊழியம் செய்ய வந்துட்டு இங்க உட்கார்ந்துட்டீங்க. அருமையான தேவ ஜனமே, தேவன் நமக்கு உதவி செய்வார், வேலை வாங்குவார். நான் வாங்கின அடி ஊழியத்தின் நிமித்தம் நான் வாங்கின 10 அசிங்கம் நீ பட்டுட்டீங்களா? ஒருத்தன் என் முகத்திலே காரி துப்பினாங்க. ஆண்டவரை நம்புங்கன்னு சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை நம்புங்கன்னு சொன்னேன், மறுபடியும் துப்பினான். ஆண்டவர் கைவிட மாட்டாங்க, அவரை நம்புங்கன்னு சொன்னேன், மறுபடியும் துப்பினான். கொண்டு போன எங்கிருந்து போல அப்படின்னா. ஆனா மறுநாள் அதே இடத்துக்கு தான் போய் ஊழியம் செய்தேன். அவனுக்கு என்ன நடந்தது தெரியல. என் தோல்ல கைப்பட்டு நான் நேற்று உங்களுக்கு செய்தனே, என்னை மன்னிச்சிருங்க, தயவுசெய்து காலில் விழுந்தான். அவனுக்கு சுவிசேஷம் அன்றைக்கு அறிவிக்கப்பட்டாச்சு. அருமையான தேவ ஜனத தேவன ஊழியக்காரர்களே, எல்லா இடங்களும் ஊழியம் செய்திருக்கேன். திருப்பதியில ஊழியம் செய்தேன், ரேணிகுண்டால போய் ஊழியம் செய்திருக்கிறேன், நெல்லூர்ல போய் ஊழியம் செய்திருக்கிறேன். தேவன் நம்மை கைவிட மாட்டாங்க. எல்லா தீவுகளுக்கு விலக்கி நம்மை ரட்சிக்க வல்லவர். அருமையான தேவன ஊழியக்காரரே, ஒன்றுமில்லாமலே உருவாக்குகிற தேவன் உன்னை தேவன் விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். நேரம் வரும், ஆண்ட சமுதிர காத்திரு, வரந்த கரத்துக்குள்ளே அடங்கியிரு. தேவன் கரம் கொடுத்து உன்னை தூக்கி நிறுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி இந்த இடத்துல என்னுடைய வார்த்தைகள், தேவன் கொடுத்த வார்த்தையை முடிக்கிறேன். Praise the Lord. God bless you. அருமையானிலே ஜெபிக்கலாங்களா? Praise the Lord. சர்வவல்லமை தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 அன்பான ஜனங்களை ஆசீர்வதி, ஆண்டவரே காப்பாற்றும். இந்த வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு ஜீவன் உண்டாகட்டும், அவர்களுக்கு தன்னம்பிக்கை வரட்டும். அவர் சுய புத்தியை சாராமலும் சுயபலத்தை சாராமலும் உண்மை சார்ந்து வாழ அவர்களுக்கு உதவி செய்யும்படி இடத்துல மன்றாடுகிறோம். காத்தவர்களும் கிருபைதாரும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.